நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிப்போம். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம், காயினும் ஆபேலும் என்ன செலுத்த வந்தாங்க? கர்த்தருக்கே காணிக்கைகளை செலுத்த வந்தால் ஏன் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டுச்சு, ஏன் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு சொல்லி கடந்த வாரம் பார்த்தோம். இப்போ இந்த வாரம் அதன் தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். 4ஆவது வசனத்தை வாசிப்போம். 4, 5, 6 வசனத்தை வாசிக்கலாம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். காயினுடைய குணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்து அவர்கள் பாவம் செய்த பிறகு அந்த தோட்டத்தை விட்டு துரத்தின பின்பு இங்கு யாருடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது என்றால் காயினுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். அப்போ காயினுடைய வம்சம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த 26ஆம் வசனம் வரைக்கும் தெளிவாக சொல்லப்பட்டது. அப்போ காயினுடைய குணங்கள் என்னன்னா, முதலாவது அவனுக்கு நல்ல குணம் இல்லாத மனிதன். என்ன குணம் இல்லாத மனிதன்? நல்ல குணமே இல்லாத ஒரு மனிதன் யார் என்றால் காயின். அப்ப நல்ல குணம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேசுறதுல அந்த குணம் தெரியும், நம்ம செய்யறதுல அந்த குணம் தெரியும், நம்ம வாழ்றதுல அந்த குணம் தெரியும். ஆனால் காயின் என்கிற மனுஷன் கொஞ்சம் கூட நல்ல குணம் இல்லாத மனுஷனாயிருக்கும். ஏன் நல்ல குணம் இல்லை அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டது. 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செஞ்சீன்னா உனக்கு மேன்மை வரும். இப்ப நீ நன்மை செய்யலைன்னா அது பாவமாக உனக்கு மாறும். காயினுக்கு ஆண்டவர் சொன்ன முதல் காரியம்னா, நீ நன்மை செய். என்ன சொன்னாரு? நன்மை செய். நல்லவனோ கெட்டவனோ, பிடிச்சவனோ பிடிக்காதவனோ, ஒரே ஒரு காரியத்தை செய்யணும், நன்மை செய். அப்ப நன்மை செய்யாதனால என்னென்ன விளைவு அவனுக்கு ஏற்படுத்தின? முதலாவது காரியம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, காயினையும் கர்த்தர் அங்கீகரிக்கல, அவருடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கல. காயினையும் அங்கீகரிக்கல, அவருடைய காணிக்கையும் அங்கீகரிக்கல. அப்போ முதலாவது ஆண்டவர் என்ன அங்கீகரிக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் கொடுக்குற காணிக்கை அங்கீகரிக்கணும். அப்ப என்னையே ஆண்டவர் அங்கீகரிக்கல அப்படின்னா நான் கொடுத்த காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ முதலாவது காயினுக்கு இருந்த காரியம் என்னன்னா, காயினையும் அங்கீகரிக்கவில்லை, அவருடைய காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. 5ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு எரிச்சல் உண்டாயிட்டு. யார் மேல எரிச்சல்னா, தன்னுடைய சகோதரன் மேல எரிச்சல். எரிச்சல் வருவதற்கு காரணம் சகோதரன் ஒண்ணுமே செய்யல, ஆனா எரிச்சல் வந்தது. அடுத்தது அதே 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய முக நாடி வேறுபட்டது. ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிடுச்சு. முதலாவது எரிச்சல் வந்தது, 2வது முக நாடி வேறுபட்டுச்சு. முக சுஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. முக நாடி காயினுக்கு ஏற்பட்டது. அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 5ஆவது காரியம், பாவத்திற்கு அவன் இடம் கொடுத்தான். என்னத்துக்கு இடம் கொடுத்தான்? பாவத்துக்கு இடத்தை கொடுத்தான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, சாபத்தின் வாரிசாக மாறினான். ஆதாமுக்கு கொடுத்துக்கப்பட்ட சாபத்தின்
வாரிசாக யார் மாறினானா? காயின் மாறினான். அப்ப சாபத்தின் வாரிசு காயின். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, பேச்சில கோபம் இருந்தது. 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிப்போம். 8வது வசனம் 4-8 வாசிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் எப்படி கொலை செய்தான் அப்படின்னு சொன்னா கமெண்ட்ரியில சொல்லப்பட்டிருக்கிறது. காயினுடைய வேலை என்ன? விவசாயம். ஆபேலுது ஆடு மேய்க்கிற. ஆபேலுடைய ஆடு, கொஞ்சம் ஆடு காயினுடைய நிலத்துக்குள்ள வந்து மேய்ஞ்சதை காயின் பார்த்துருக்கிறான். இப்போ நம்மளே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். நம்ம நல்ல விளைச்சல் வச்சிருக்கோம் அப்படின்னா ஏதாவது மாடு உள்ள வந்து சந்தோஷப்படுமா? ஐ சூப்பர் சூப்பர் சொல்லுவோமா? அந்த மாடு காரனை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் கோபம் அடங்கும். அப்போ ஆபேலுடைய ஆடு காயினுடைய இடத்துல வந்து மேய ஆரம்பிச்ச உடனே காயினுக்கு கோபம். நான் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றேன், என் விவசாயத்தை ஆண்டவர் உன் காணிக்கை அங்கீகரிச்சான்னு சொல்லி ரொம்ப பெருமையில வாழ்ந்துட்டு இருக்கிறியா? அதனால ஏன் மந்தைக்குள்ள என்னோட இடத்துல உன் ஆட்டை கொண்டு வந்து மேய்க்கிறியான்னு சொல்லி 2 பேருக்கும் வாக்குவாதங்கள் வந்துச்சு. 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்தாலும் வாக்குவாதம் முத்துன போது ஏர் உழுவதற்கு வச்சிருந்த கருவியை எடுத்து காயினோட தலைமையில், ஆபேலோட தலைமையில் அடிக்கிறான். அந்த இடத்துல அப்ப எல்லா கொலைக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னென்ன காரணம் அப்படின்னா, முதலாவது எரிச்சல், 2வது முகநாடி வேறுபடுறது, பாவம் வந்துச்சு, சாபத்தின் வாரிசமா இருந்துச்சு, பேச்சுல கோபம் வந்துச்சு, கடைசியா கொலையில வந்துச்சு. அப்ப காயினுடைய ஆபேலுடைய ஆடு காயினுடைய இடத்துக்கு வந்துச்சு. அதன் விளைவா அந்த மனுஷன் என்ன பண்ணா? கொலை செய்யப்பட்டான். அப்ப வேதம் சொல்கிறது, கொலை செய்ய வாங்கின இந்த பூமி சபிக்கப்பட்டது. ஆதாம பார்த்து என்ன சொன்னார் பாருங்க, வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போமே. நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு. பாருங்க, காயினுக்கு ஆண்டவர் என்ன சாபத்தை கொடுக்குறாங்க? 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த. அப்ப ஆதாம பார்த்து சொல்ற, நீ சபிக்கப்பட்டு இருப்பாய்ன்னு சொன்னாரு. ஆனா காயினை பார்த்து நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ மாத்திரம் இல்ல, இந்த ரத்தம், இந்த பூமி வாயை திறந்து ரத்தத்தை வாங்கினதுனால இந்த பூமியும் சபிக்கப்பட்டிருக்கும். அப்ப சாபத்தின் வாரிசாகிய காயின் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி துவங்குறான்னா, சாபத்தோடவே வாழ்க்கையை துவங்குகிறான். எப்படி துவங்குறான்? சாபத்தோட வாழ்க்கையை துவங்கும். அப்ப சாபத்தோட வாழ்க்கையை துவங்கும் போது வாழ்க்கை நல்லதான் இருக்கும். இன்னைக்கு உதாரணம் சொல்லணும்னா, கிறிஸ்தவர்களை காட்டிலும் ஆண்டவரை அறியாதவர்கள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க, ரொம்ப செழிப்பா இருக்காங்க, எல்லாத்துலேயுமே வசதியா இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, அவருடைய நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போகும், நம்மளுடைய நம்பிக்கை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, சாபத்தின் வாரிசா இருந்த ஆதாம் தன்னுடைய வாழ்க்கை எப்படி துவங்கினானா, எரிச்சலோடும்
கசப்போடும் வைராக்கியத்தோடும் கோபத்தோடு துவங்கின அவனுடைய வாழ்க்கை கடைசி முடியும் போது அதே கோபத்தோட முடியுது. எப்படி முடியுது? அதே கோபத்தோட. வாசிப்போமா? 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். அதில் 23லேருந்து வாசிங்க. 23. ஆகாலே லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவிவிடுங்கள். எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொண்டேன், எனக்கு தடும் உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். அப்ப வேதம் சொல்லுகிறது, காயின் தன்னுடைய லாமேக்கு காயினோட மகன். இந்த லாமேக் அப்படிங்கிற 2 மனைவி உடைய ஒரு மனுஷன். அவனுக்கு கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம். இது ஹிஸ்டரியில் இருக்கு, பைபிளில் கிடையாது. கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னால இவனுடைய மகன் தூபால் காயின் அப்படின்றவன் தான் அப்பாவை, அதாவது அப்பா வந்து லாமேக்கு, தூபால் காயின் என்கிறவன் மகன் என்ன பண்ணுறான்? அப்பாவுக்கு கண்ணு கொஞ்சம் தெரியாது அப்படின்றதுனால அவன் தன் வீட்டில் இருந்து வேலை செய்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது தூரத்தில் பார்க்குறான், ஒரு மிருகம் இருக்கிறது போல இருக்கு. அது யாரு அப்படின்னா காயின். ஆனால் இவனுக்கு கண்ணு ப்ராப்ளம் அப்படின்றதுனால இவன் என்ன பண்ணுறான்? அது மிருகமாக அவனுக்கு தெரியுது. மிருகம் என்னை தாக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? தன்னுடைய தாத்தாவை தன்னோட கையினால லாமேக் கொலை செய்கிறான். கொலை செஞ்சுட்டு அவன் கொலை செஞ்சதுக்கு அப்புறம் தான், ஐயோ என் தாத்தாவை நானே கொலை செஞ்சிட்டேன்னு சொல்லி வேதனை அடைஞ்சது மாத்திரமல்ல, பக்கத்தில் தடுக்க வந்த தூபால் காயினையும் சேர்ந்து கொலை செய்கிறான். 2 பேரையும் அட் அ டைம்ல கொலை செய்யறான். முதல்ல தன்னுடைய தாத்தாவாகிய காயினை கொலை செய்யறான். 2வது தாம் பிள்ளையாகிய தூபால் காயினையும் கொலை செய்யறான். அதான் சொல்லப்பட்டிருக்கு பாரு 25வது வசனத்துல, ஒரு மனுஷனை, எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தடுப்பு உண்டாக ஒரு வாலிபனை கொன்றேன். அந்த மனுஷன் யாருன்னா காயின், அந்த வாலிபன் யாருன்னா தன்னுடைய பிள்ளை. அதுக்கப்புறம் சொல்ற பாருங்க, காயினுக்காக 7 பலி சுமருமானால் லாமேக்குக்கு 77 பலி சுமரும். கொலை செஞ்சவன் அவன், ஆனால் அதற்கான பலியும் அவனே ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ வேதம் சொல்லுகிறது, தாத்தாவை என்ன பண்ணுறாரு? பேரன் கொலை. லாமேக் வந்து தன்னுடைய தாத்தாவை கொலை செய்கிறாரு. காயின் தன்னுடைய சகோதரனை கொலை செய்தது போலவே இவனும் கொலை செய்யப்பட்டான். அப்ப இங்க கொலையில ஆரம்பிச்ச அவனுடைய வாழ்க்கை கடைசியே எங்க முடியுதுன்னா கொலையிலே. அப்ப ஆண்டவர் அங்க காயினுக்கு எந்த விதமான சாபத்தையும் சொல்லல. அவங்க லாமேக்கு கொலை பண்ணும்போது எந்த விதமான சாபத்தையும் சொல்லல. இந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா கடவுளே இல்லாத வாழ்ந்த ஒரு சமுதாயம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி. இந்த அதிகாரம் ஃபுல்லாக படிச்சு கடவுளே இல்லாத, கடவுளை நம்பாத ஒரு சமுதாயம் பெரிய காரியத்தை செஞ்சது. என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க பாருங்க, காயினின் வம்சமும் வாழ்க்கையும். அடுத்த பாயிண்ட் இருக்கீங்க, காயினின் வம்சமும் வாழ்க்கையும். வாசிங்க 4:11 வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். முதலாவது காரியம், அவன் சாபம் பெற்றவன். அவன் சாபம் பெற்ற ஒரு மனுஷன். ஆதாமு கிட்ட இருந்த சாபம் அப்படியே தொடர்ந்து தன்னுடைய பிள்ளையாகிய காயினுக்குள்ள வருது.
12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய நிலம் அவனுக்கு பலன் கொடாமல் இருந்தது. அவனுடைய நிலம் அவனுக்கு பலன் கொடாமல் இருந்தது. 3வது காரியம், அவன் பூமியிலே நிலையற்றவனாய் இருப்பான். ஸ்டாண்டர்ட் அவன் இடத்துல இருக்க மாட்டான், பூமியிலே நிலையற்றவனாய் இருப்பான். 4வது காரியம், இது எனக்கு பெரிய தண்டனை என்று கருதினான். இது என்னால் தாங்க முடியாத சுமை, அந்த பெரிய தண்டனை என்று கருதினான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இடத்திலிருந்து காயின் துரத்தப்பட்டான். 14வது வசனத்தை வாசிப்போம். 4:14. ம் 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 பாருங்க, என்னை கண்டுபிடிக்கிற எவனும், அப்ப யார் அவனை பார்த்தது? லாமேக் தான் பார்த்துருக்கான், வேற யாரும் பார்க்கல. ஆண்டவர் சொல்லும்போது, என்னை கண்டுபிடிக்கிற எவனும், அப்ப அவனுக்கு மிருகத்தை போன்ற ஒரு அடையாளம் இருந்திருக்கு. அதனால தான் லாமேக்குடைய பார்வைக்கு மிருகமா தோன்றிருக்கு. அப்ப மிருகம் என்னை தாக்க வருதுன்னு சொல்லி தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய தாத்தாவை கொலை செய்தான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகின மனுஷன். எங்கிருந்து விலகின மனுஷன்? தேவ சமூகத்தை விட்டு விலகின மனுஷன். 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவனை கர்த்தரே துரத்தி விடார். இந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? இன்னொன்று நடந்துச்சு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல யார் ஆண்டவர் துரத்தினார் அந்த இடத்தை விட்டு? ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்திலிருந்து துரத்திட்டார். அதே காரியம் இங்க தன்னுடைய பிள்ளைக்கு நடக்குது. கர்த்தரே அந்த இடத்தை விட்டு அவனை துரத்துறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவனை கண்டுபிடிக்கிற எவனும் இவனை கொலை செய்வான். அப்ப இவன் செஞ்ச காரியத்துக்கு இவனுக்கு தண்டனையை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். நம்ம என்னென்ன தப்பு பண்றோமோ, என்னென்ன காரியம் பண்றோமோ, இங்கேயே நம்ம சமரசம் பண்ணிக்கணும். யாருக்கிட்டையும் பேச முடியலையா, பேசி சமாதானம் ஆயிடணும். பிள்ளைகிட்ட பேச முடியலையா, பையன்கிட்ட பேச முடியலையா, அக்கா கிட்ட பேச முடியலையா, தங்கச்சிட்ட பேச முடியலையா, அண்ணங்கிட்ட பேச முடியல, பேசி சமரசம் ஆயிடணும். யாரையும் எதிரியா பார்க்க, இங்க நீ கசப்ப விதைச்ச அப்படின்னா உன் வாழ்க்கை முடியும் போது கசப்போட தான் வாழ்க்கையை பிடிக்க வேண்டிய நிலைமை வரும். அதான் காயினுடைய வாழ்க்கை நடந்துச்சு. என்ன அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க காயினை பற்றிய குணாதிசயங்கள், ஒரு சில குணாதிசயங்கள் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்க. காயினை பற்றிய குணாதிசயங்கள். முதலாவது காரியம், பொறாமை கொண்ட மனுஷன். இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக காயினோட மிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். எழுதும் போது நீங்கள் அப்படி நோட் பண்ணிக்கணும். இந்த குணம்லாம் எங்கிட்ட இருந்துச்சுன்னா நானும் அப்பப்போ காயினா மாறிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை நீங்கள் மேன்மைப்படுத்தி அதை விழுந்து விலகிறதுக்கு பார்க்கணும். முதலாவது காரியம், பொறாமை நிறைந்த மனுஷன். 2வது, துணிகரமாய் பாவம் செய்தவன். துணிகரமாய் பாவம் செய்தவன். 3வது, கொலைபாதகன், கொலை செஞ்சான். 4வது, பொய் சொன்னான். ஆண்டவர் கேட்கிறார், சகோதரனை எங்கன்னு கேட்கும்போது, சகோதரனுக்கு என்ன காவலாளியா, அவன் எங்க போனே தெரியாதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்பதாக பொய் சொன்னான். 4வது, தண்டனை பெற்ற மனுஷன். 5வது, நிலமும் சபிக்கப்பட்டுச்சு, பூமியும் சபிக்கப்பட்டுச்சு. நிலமும் சபிக்கப்பட்டுச்சு, பூமியும் சபிக்கப்பட்டுச்சு. கடைசி வரைக்கும் மன்னிப்பு இல்லாமல் மறித்து போனவன். கடைசி வரைக்கும் மன்னிப்பே இல்லாத மறித்து போன ஒரு மனுஷனாய் இருந்தான். இதில் நீங்கள் யோசித்து பாருங்க, இதில் ஏதாவது உங்களுக்கு காரியம் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னா
நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நான் காயினுடைய குணத்தினால நிறைந்திருக்க கூடாது, என்ன உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்வது நமக்கு ஏற்றதாய் இருக்கும். அடுத்தது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காயினை குறித்து புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுது அப்படின்றதையும் நம்ம இதை மட்டும் பார்த்து நம்ம முடிப்போம். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமா? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். எதனால் அவன் நீதிமான் சாட்சி பெற்றான்? காணிக்கை செலுத்தினதுனால மேன்மையான சாட்சி பெற்றான். எதனால? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:4. இது எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிங்க சார். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்றும் பேசினான். இப்போ முதலாவது அவனுடைய காணிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது வெறும் கையோடு வரல. எது வரல? வெறும் கையோடு வரல. ஒரே டைம் தான் கொடுத்தான். ஆனா ஒரு டைம் கொடுத்ததும் பரலோகம் ஏற்றுக்கொள்ளும். அப்ப நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் யார் ஏற்றுக்கொள்றான்னா பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். காணிக்கையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். தேவனும் அவனுக்கு சாட்சி கொடுத்தார். அப்ப நம்ம கொடுக்கிற காணிக்கைய தேவன் சாட்சி கொடுக்கணும். ரெண்டாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11 to 15 வரை வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11 to 15 வரைக்கும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. பொல்லாங்கானால் உண்டாகியிருந்த தன் சகோதரனை கொலை செய்த யாரை போல இருக்க வேணாம்? சொல்லுங்க, யாரை போல? காயினை போல இருக்க வேணாம்னு சொல்லி ஆண்டவரே விரும்புகிறார். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை கொலையில் ஆரம்பிச்சு முடிவும் கொலையில முடிஞ்சதுனால அவனை போல இருக்க வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல. தொடர்ந்து வாசிப்போம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் கொள்ளாதவைகளும். அப்ப நீங்க மற்றவங்க மேல கோபப்படுறீங்க, எரிச்சல் படுறீங்க அப்படின்னா என்ன காரணம்னா, என் கிரிய பொல்லாததா இருக்கிறதுனால நீதி செய்கிற மனுஷன் மேல பொறாம கொள்றேன். அப்ப என் கிரிய கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நான் யாரு மேலையும் பொல்லாங்கானதை பேச மாட்டேன், செய்ய மாட்டேன். அடுத்தது பார்த்தீங்க, என் சகோதரரே உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் எங்க நினைத்திருக்கிறான்? உங்க குடும்பத்துல இருக்கிறவங்ககிட்ட நீங்க ஐக்கியமா இல்லை அப்படின்னா நீங்க எதுல ஈக்குவலா இருக்கீங்கன்னு பைபிள் சொல்லுது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மரணத்துல. அப்ப அவன் சாவுக்கு நம்ம காரணமா மாறு. அடுத்த வசனம் வாசிப்ப 15 வாசிக்கலாம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும். அப்ப எப்ப காயின் ஆபேலை பகைத்தானோ அப்பயே கொலை செய்வதற்கு சமமாய் மாறிற்று.
அவன் ஆயுதத்தை எடுத்து அடிக்கும் போது இல்லை, எப்போ அவனுடைய எண்ணத்துல வந்துச்சோ அப்பவே அவன் கொலை செஞ்சுட்டான். அடுத்தது வாசிப்போம். மனுஷ கொலைபாதகன் எவனும் அவனுக்குள் நித்திய ஜீவன் இராது. அப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கு. அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு இது எல்லாம் ஒரு முன்னோட்டமா சொல்லப்படுது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யூதா 11வது வசனத்தை வாசிக்கலாம். யூதா 11வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து விலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தினாலே விரைந்தோடி போராய் எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி. அப்ப காயினுடைய வழியை என்ன பண்ணக்கூடாது? நம்ம பின்பற்றக்கூடாது. அப்ப காயினுடைய குணமும் நமக்கு இருக்கக்கூடாது, காயினுடைய வழியும் நம்ம பின்பற்றக்கூடாது. அப்படி பின்பற்றுவோமானால் நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்குள் நிலைத்திருக்க முடியாது. அப்ப நித்திய ஜீவன் எனக்குள்ள வேணும்னா தன் சகோதரனை யாரும் பகைக்க கூடாது. அப்படியே எல்லாம் கண்களை மூடி. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க குடும்பத்தாரோடு ஐக்கியமா இருந்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களா இருப்பீர்கள். குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வெறுத்துட்டு, யாரும் எனக்கு தேவை கிடையாது, யாருடைய அன்பு எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி வெறுத்து வாழ்கிற காயினை போல வாழ்வோமானார் நிலையற்றவனாய் பூமியிலே அலைந்து திரிகிறவனாயிருப்பான். வேதம் கடைசியா அவன் பார்த்து சொல்லும் போது அவனுக்குள் நித்திய ஜீவன் இல்லை. அப்ப இன்றைக்கு நம்முடைய உறவுகள்ல நம்மை நாமே சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். காயினுடைய வழியில் நடக்கக்கூடாது, காயினுடைய கிரியைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கிரியைகள் எனக்குள் இருக்குமே. ஆனால் இந்த உலகத்துல நான் தாம் ரூம் தை அப்படின்னு சொல்லலாம். ஆனா வேதம் கடைசியே சொல்லுது அவனுக்குள் நித்திய ஜீவன் இல்லை. பரலோக தகப்பனே, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்கள் காயினை போல வாழக்கூடாது என்பதை இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கொண்டாங்க. அன்றைய காயினிடத்தில் இருந்த அந்த குணங்கள் எங்களுக்குள் செயல்படக்கூடாது என்பதை நீர் தீர்க்கமாய் விரும்புகிறதை அன்றைய ஆபேல் ஒரே முறை காணிக்கை கொடுத்தான். ஆனால் அந்த காணிக்கை பரலோகம் அங்கீகரித்து அவனுக்கு சாட்சியிட்டது போல எங்க வாழ்க்கையை பார்த்து பரலோகம் சாட்சியிடுகிற அளவிற்கு நாங்கள் வாழ்ந்து காண்பிப்பதற்கு எங்களுக்கு நீங்க தயவு பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். எங்க வாழ்க்கையில எங்க காயினை போல செயல்படாதபடிக்கு ஆண்டவரே தேவனுக்கு பிரியமானவர்களாய் செயல்படுவதற்கு உங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே.